எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்து. ஐயா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொன்னாங்க. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலதிபர் யாருன்னா ஜாக்மா, அலிபாபாவினுடைய உரிமையாளர். நான் அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்குறேன். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் தொழிற்கூடங்களிலும் புறக்கணிக்கப்பட்ட நபர் இன்றைக்கு உலகத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்லூரி படிப்புங்கிறது இந்த மேக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், எதெல்லாம் இயந்திரத்தால் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பது அதைத்தான். அதாவது கிரியேட்டிவிட்டிங்கிறது இந்த இயந்திரத்திற்கு முடியாது. அது வேணா மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னீங்கன்னா நிறைய பண்ணும். நீங்கள் செய்கிற கிரியேட்டிவிட்டியை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் செய்யாது. உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. நான் ஒரு கல்லூரியினுடைய பள்ளியினுடைய தாளாளர் அந்த குழுவில் இருக்கிறேன். ஒரு கான்வகேஷன் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டப்போ அங்கே வந்திருந்த சிறப்பு விருந்தினர் கவர்னர் இருக்கிறாரு, எல்லோரும் இருக்கிறாங்க. எதை படித்து நீங்கள் பட்டம் பெறுகிறீர்களோ அது ஆல்ரெடி அவுட்டேட்டட் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் டாட் கல்லூரியில் படித்து நீங்கள் பெறுகிற பட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பும் உடனடியாக இருக்கிறது என்பதுதான் இந்த கல்லூரியினுடைய சிறப்பு. மிக சிறப்பாக நடக்கிற இந்த நிகழ்ச்சி. அதே மாதிரி இதற்கு முன்னாடி காட்சிப்படுத்தியிருந்தாங்க, இந்த பிள்ளைகளோட பதிவுகளெல்லாம் பார்த்தோம். அதே ஜாக்மா சொல்கிறது தான், நீங்கள் ஐக்யூ இக்யூ எல்லாம் வேண்டாம், எல்கியூவை சொல்லிக் கொடுங்கள், லவ் கோஷன்ட்டுங்கிறார், அன்பை சொல்லிக் கொடுங்கள்ங்கிறார். பார்த்தீங்க, நாங்கள் குடும்பமாக இங்கே படிக்கிறோம் என்று அந்த பிள்ளைகள் பதிவு செய்வதை பார்த்தீங்க. இதுதான் இன்றைக்கு தேவை. இந்த நம்பிக்கை தான் தேவை. இந்த நிறுவனத்திற்கும் இந்த பிள்ளைகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் வருவீர்கள் என்று சொல்லி வாழ்த்துதலோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.